ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. சொல்லுங்க. அடுத்த ஒரு சர்ச்சை, திரு மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பேச்சு பேசுனதுனால இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அது ஏன் தவறுங்கிறீங்க? ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மதத்தை பத்தி பேசுனதுனால நாங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். அதுவும் அங்கேயே ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால நாங்க எடுத்திருக்கோம்னு அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறாரு. இதுல என்ன தவறு? அப்படி ஒரு மதத்தை பத்தி பேசினதுக்கு ஒரு ஸ்கூல்ல பேசினாரு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா இவங்க முன்னால இந்த உமாசங்கர் ஐஏஎஸ் அவருக்கு எடுத்திருக்கணும். அவரு பேசினார்ல, அவர் இதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் எடுத்தாரு ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நண்பர் மாதிரி நாங்க கும்பிடுற கடவுள், நீங்க என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுல 2 பசங்க கூட கேக்குறாங்க, ஏன் நீங்க ஒரு மதத்தை பரப்ப வர்றீங்க, இங்க எங்களுக்கு நல்லது சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ஒரு மதத்தை பரப்ப வர்றீங்க? இல்லப்பா, நான் மதத்தை பரப்ப வரல, நீங்க அவர்கிட்ட எல்லாம் கேட்கலாங்கிறத நான் அப்படி சொல்றேன். ஸோ இவ்வளவு அந்த ஸ்டூடெண்டே எந்திரிச்சு கொதிச்சு எழுந்து ஒரு கேள்வி கேட்கல. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா அங்க ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. அங்க நீங்க செஞ்சுதான் ஆகணும், அவங்கள அப்பீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பாலிடிக்ஸே அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். ஸோ அதனால அதை ஒன்றும் கேட்கல. இன்னைக்கு இவர் மதத்தை பத்தி பேசினாரு, எனக்கு புரியல. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் என்ன மதத்தை பத்தி பேசினாரு என்னன்னு புரியல. ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா இது இவங்களோட செட்டப்னு புரியுது. இவர் வர்றதே, இவர் அனுப்பிச்சதே இது திமுகவோட செட்டப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்ட கோளாறு அந்த கல்வித்துறையில. கிளாஸ் ரூம் கிடையாது, யூனிஃபார்ம் அவங்களதான் கைது பண்ணிருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. அவங்களே செட்டப்ங்கிறது எப்படி? ஏன் அது இவங்க ஒரு 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 திசையை நோக்கி இதுல போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்ப அவரை அரெஸ்ட் பண்றாங்க, பிடிக்கிறாங்க. இனிமே ஒரு பயம் வரும்ல எல்லாருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாமா கூடாதா, இந்த மாதிரி மதத்தை நீ ப்ரமோட் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க பசங்களுக்குலாம் நீங்க நல்லதே எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் இனிமே நடக்காது. எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, இவனை கூப்பிடலாமா அவனை கூப்பிடலாமா, அவனாவது ஏதாவது பேசிட்டு போனானா நம்ம மாட்டிக்குவோம். பாருங்க, இந்த அமைச்சருக்கு என்னோட கல்வித்துறை என்னோட அது ஊன்றாரு. ஸ்கூலுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை அவ்வளவு இடத்துலயும் இருக்கு. அதுக்கு எங்கேயாவது குரல் கொடுத்தாரா? அந்த கடையை க்ளோஸ் பண்ணும், அது விதிப்படியாவது இருக்கான்னு பார்த்தாரா? அதுவும் கிடையாது. இவரு அதை பார்த்துக்கலாம் வேணாம். விதிப்படி அந்த கடை 500 மீட்டர்னா 500 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கா, 1000 மீட்டர்னா 1000 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கான்னு பார்த்தாரா? அது பார்க்கல. ஒண்ணு, பசங்களே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ சோசியல் மீடியால இருக்கு, எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு குடிக்குதுங்க. பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி, எல்லா இடத்துலயும் கஞ்சா விக்குதான். ஒரு இடத்துல கூட இட் இஸ் நாட் அவைலபிள் நீங்க சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று திசை திருப்பணும்ல. இப்ப பாருங்களேன், நீங்க இந்த கிருஷ்ணகிரியில ஒரு என்சிசி கேம்ப்னு ஒண்ணு நடந்தது. அது அது அப்ப என்ன, அது ஸ்கூல் கிடையாதா? ஸ்கூல்ல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலி மாத்திரை கொடுத்தான், போலியில் இதை பண்ணா, போலி அது இதுன்னு வர்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஒரு என்சிசி கேம்பே போலி என்சிசி கேம்ப்னு நடத்தி அங்க ஒரு 10 பிள்ளைங்களை சீரழிச்சு, அவனும் விசாரிச்சா எவன் மாட்டுவான்னு தெரியாது, அவனும் ரோட்ல விழுந்து செத்துட்டான், அவன் குடும்பமே போச்சு. இப்ப அந்த கேஸ் அப்படியே விட்டாங்க. ஒவ்வொன்றா பாருங்க. இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஊரு, அவர் ஊர்ல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. அதுக்கு கம்ப்ளைண்ட் அவங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல 1098ல சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு புரியுது. அதாவது 50 குழந்தைங்க ஹாஸ்டல்ல, இந்த சாம்சன் டேனியல் அவரு அவங்க அம்மாவே ஸ்கூல்ல ஹெட்மிஸ்டர்ஸ், அவங்க இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அவர் ஒரு டாக்டர். அவரை புடிச்சிட்டு போயில அவர் போலீஸ் கிட்ட பயங்கரமா த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. நான் யாருன்னு தெரியுமா என்ன? அப்ப அதெல்லாம் தெரியலையா? அன்னைக்கெல்லாம் நீங்க பொங்க வேண்டியது என்ன? என்னோட ஸ்கூலு, என்னோட டீச்சர், என்னோட இதுன்னு. இப்ப இதுக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு அடியாள் மாதிரி பேசுறாரு. அவர் அமைச்சரா என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு தரம் இல்லாம ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது ஒரு பிரஸ் மீட்ல, நீயா நானா பார்க்கலாமான்னு பேசுறது, இது எல்லாமே ஏதோ ஸ்டென்ட் மாதிரி தான் தெரியுது. அதாவது எதுவுமே நேச்சுரலா வந்த மாதிரி தெரியல இந்த என்டையர் ப்ராசஸ். இன்னொன்னு ஒண்ணுங்க, இவர் இந்த மகாவிஷ்ணு நான் ஆஸ்திரேலியால இருக்கேன், நான் 1:30 மணிக்கு வர்றேன், ஏர்போர்ட்ல வரேன்னு அவர் தான் மெசேஜ் போடுறாரு, அவர் தான் வீடியோ போடுறாரு. இதை பிடிக்க ஒரு ஆள் அனுப்பிச்சு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கலாமே. அதாவது மீடியாவுக்கு ஒரு பெரிய நியூஸ் கொடுக்கணும்,
அப்படி ஒரு 200 பேர். அவர் என்ன பெரிய தீவிரவாதியா இல்ல கடற்கடத்தல் ஆளா? அவரை வந்து இவங்க பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு அவர் தான் சொல்லிட்டு வர்றாரு, நான் தான் வரேன், இத்தனை மணிக்கு வரேன், இந்த ஏர்போர்ட்ல இருக்கேன், இங்க வரேன்னு. அப்ப வர்றப்போ பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பேரு. அவர் அப்படியே அதுக்கு வந்து மீடியால பாருங்க, ரகசிய இடத்தில் அவரை வச்சு விசாரணை. என்ன ரகசிய இடத்துல விசாரிக்கிறீங்க? என்ன விசாரிக்கிறீங்க? அவர் என்ன பெரிய இது பண்ணாரு? இந்து மதத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்ப இந்து மதத்தை அவர் என்னத்தை ரெஃபர் பண்ணாரு? திருக்குறளை ரெஃபர் பண்ணாரு, ஔவையாரை ரெஃபர் பண்ணாரு. இவங்க அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு புரியல. இவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னே புரியல. அதாவது நீங்க ஒரு மத்த மதங்களை நீங்க வந்து மோட்டிவேஷன் கிளாஸ்லயோ இல்ல மதத்தை ப்ரமோட் பண்றதுக்கே நீங்க ஸ்கூல்ல வந்து பண்ணீங்கனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இந்து மதத்தை பத்தி நீங்க 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 மோட்டிவேஷன் கிளாஸ் எப்படிங்க எடுப்பீங்க? இந்து மதத்துல இருக்க ஒரு எல்லாத்தையும் எடுத்துங்க. தமிழ் இலக்கியங்கள் அத்தனை இலக்கியங்களும் ஆன்மீக இலக்கியங்கள் தான் இருக்கு. அதுல நீங்க திருக்குறளை கோட் பண்றாங்க, ஔவையாரை கோட் பண்றாங்க, மகாபாரதம், ராமாயணம் எதையாவது சொல்லி தானே சொல்லணும். அப்ப சொல்லல நீ வந்து ஏன் அதை சொன்ன? நீங்க அதுக்கு ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்றாரு. அவர் இல்ல பேச அது வந்து அங்க இருக்கிற ஒரு பள்ளி ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்பினால்தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குதுல்ல. இல்லங்க அவரு நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுங்க. இப்ப கடவுள் ஏற்பு கொள்கை உடையவனுக்கு அது ஒரு ப்ராப்ளமா தெரியாது. அவரு ஒரு எக்ஸாம்பிள சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னு அவர் பேசினவர் என்ன கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். அப்ப அவருக்கு மாறுபட்ட கருத்து தானே இருக்கும். நீங்க வந்து பெரியாரை பத்தி ஸ்கூல்ல பேசுறீங்க, எல்லார பத்தியும் பேசல. அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கவரை பத்தி பேசணும். ஆனா கடவுள் ஏற்பு கொள்கை இருக்க ஒருத்தரை பத்தி பேசக்கூடாதுன்னா இது என்னங்க இது? நீங்க வள்ளுவர் கடவுளை பத்தி சொன்னா அது நாங்க சில இதை தான் ஏத்துக்குவோம், சில இதை ஏத்துக்க மாட்டோங்கிறீங்க. ஔவையார் கடவுளை பத்தி சொல்லியிருந்தாருன்னா அவர் சொன்னதை சிலவற்றை தான் நாங்க ஏத்துக்குவோம், அவங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்க மாட்டோம். இந்த விஷயம்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்ப இதே ஸ்டாண்டை தானே நீங்க பெரியாரை பத்தி பேசனே எடுக்கணும். அவர் கடவுளை மறுப்பு கொள்கையை தானே அவர் வச்சிருக்காரு, கடவுள் மறுப்பு தானே வந்து பேசுறாரு. அப்ப அதை ஏத்துக்குவீங்களா நீங்க ஸ்கூல்ல சொன்னா? இப்ப இவரு இந்த ஒரு டீச்சர் வந்து அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்றீங்க. அவர் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவர் எதுல வாங்கியிருக்காரு? பகுத்தறிவுல டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அப்ப அவர் என்ன பேசுவாரு? ஒன்னும் தப்பா கேட்கலையே. அவர் வந்து நீங்க என்ன இது இது எனக்கு ஏற்புடையது இல்லைங்கிறாரு. அது வெரி சப்ஜெக்டிவ் இல்லையா? ஒருத்தருக்கு ஏற்புடையதா இருக்குது, ஒருத்தருக்கு இல்லாம இருக்கலாம். அந்த கான்டெஸ்ட்ல பிள்ளைங்களுக்கு நல்லது நடந்துதான் நடக்கலையா? அவங்க மோட்டிவேட் ஆனாங்களா ஆகலையா? அதுக்கு நீ ஏதாவது ஒரு ஸ்கேல் வச்சு இவாலுவேட் பண்ணி, இல்ல நீ ஸ்கூல்ல சொல்லு. நீங்க பாடத்திட்டத்துல இருக்கிறதையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா எப்படிங்க இவ்வளவு குழந்தைகள் வந்து கெட்டு சீரழியும்? எல்லாம் குடிச்சிட்டு அலையிறாங்க. பக்கத்துல இருக்க அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது சரியா தப்பாங்கிற புரிதலே இல்லாமல இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்க ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அப்ப நீங்க அதுக்கு ஒரு நல்லொழுக்கம்ங்கிறது தேவையா இல்லையா ஸ்கூல்ல? அதை சொல்லி தர்றதுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? அவர் அதுக்கு ஆன்மீகத்தை அதை கோட் பண்ணா இல்ல. ஆனா இதை வச்சு நீங்க உடனே வந்து ஒரு வந்து இந்துத்துவ கண்டென்ட் குறிப்பா வந்து நீங்க மறுபிரிவு பேசினாலதான் வந்து திமுக இதை வந்து ஆக்ஷன் எடுக்குங்கிறது சொல்றது சரியா? அவங்க எல்லாருமே பொதுவாவே மதத்தை பத்தி பேசாதீங்க அப்படிங்கறது மாதிரி தானே சொல்றாங்க. ஏங்க ஒரு குழந்தை வந்து எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணினா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு. சாமி அங்க வந்து கண்ணை குத்துது. அவங்களுக்கு புரிதலுக்கு தானேங்க நம்ம சொல்றது. அதே மாதிரி நீ இந்த பிறவியில் ஏதாவது தவறு செய்யணும், உன்னோட அடுத்த பிறவியில் அதை பாதிக்குங்கிறத சொல்றாங்க. அதுதானே அது அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கு அது பிடிக்குது பிடிக்கலங்கிறது அது உங்களோட விருப்பம். வந்து நீங்க அதுக்காக வந்து இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையுமே எதுவுமே இனிமே நடத்தக்கூடாது. எது நடத்தக்கூடாது? எல்லாம் நடக்கும். ஒன்லி இந்து சம்பந்தப்பட்ட எந்த கண்டென்ட்டும் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க. அவ்வளவுதான். இதை வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். அதுக்கு வந்து இவங்க தயார் பண்ணவர் தான் இந்த சொல்ற இந்த மகாவிஷ்ணுவே வந்து இவங்களோட செட்டப் தான். இப்ப அவரை வச்சு இந்த ஓவரால் காயை நவுத்துறாங்க அவங்க. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க எல்லா மீடியாலையும் பாருங்களேன், 3 நாளா விவாதம் இதுதான். அவர் என்ன பண்ணாங்க, அவரை பிடிக்கலாமா வைக்கலாமா? நீங்க வேற எதுக்காவது விவாதம் வச்சிருக்கணும். இதே வீடியோ வந்தது இல்ல, உமாசங்கர் ஐஏஎஸ் பேசினதுக்கும் வந்தது இல்ல அன்னைக்கு. சோசியல் மீடியால இருக்கு அந்த வீடியோ, இப்ப வேணாலும் நீங்க போய் பாருங்க. அப்ப நீங்க அதுக்கு ஏதாவது விவாதம் நடத்தீங்களா? கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு எல்லாம் ஏற்புடையது. அதனால நீங்க அதுக்கெல்லாம் விவாதம் பண்ண மாட்டீங்க. நீங்க விவாதம் பண்ற டாபிக்க பாருங்களேன். இவரை வச்சு விவாதம் பண்ணுவாங்க. அப்போ இந்த விவாதத்துல இவங்க கொண்டு போற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, நீ ஸ்கூல்ல வந்து ஏதாவது வந்து இந்து சம்பந்தப்பட்டது ஏதோ பேசிட்டீங்கன்னா உன்னை பிடிச்சி நாங்க உள்ள போட்டுருவோம், உன்னை ஜெயில போட்டுருவோம், அந்த வாதியார டிரான்ஸ்பர் பண்ணுவோம், அந்த ஹெச்எம் ஊரை விட்டே அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்படி ஒரு ஒரு மிரட்டல், எல்லாரையும் மிரட்டுறது. ஆனா வந்து இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய துறை அப்படின்னு பேசிட்டு, ஆனா சுத்தமா உள்ள க்ளோஸ் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஆயிடக்கூடாதுல்ல. மக்கள்லாம் நல்லா ஆயிட்டா எங்க கஞ்சா விற்கும், எங்க தண்ணி விற்கும், எங்க பிள்ளைங்க
அதாவது உங்களோட டார்கெட் கஸ்டமர் போயிடுறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து யாரும் நல்லா இருக்கக்கூடாது. இந்த இதானே நோக்கமே ஒழிய இந்த திமுக அரசுக்கு. இது இல்லாம இவங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவங்க வந்து இது எல்லாமே ஒரு செட்டப். இப்ப பாருங்களேன், அதே மாதிரி அந்த ஒருத்தர் ஜோயல் அருண் சொல்லிட்டு நம்ம மைனாரிட்டி கமிஷன்ல போட்டிருக்காங்க இவங்க. அவர் இந்த லைலா காலேஜ்லாம் தொடர்புடையவர். அவர் ஸ்கூல்ல எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரையும் சோசியல் சயின்ஸோட சிலபஸ் அவர் பண்ணாரு. அவர் ஓப்பனாவே வீடியோல சொல்றாருங்க, எல்லா இடத்துலயும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், கிறிஸ்துவத்தை பத்தி அங்கங்க நுழைச்சிருக்கேன், எந்த அளவுக்கு மத மாற்றத்துக்கு உதவியா இருக்கணுமோ அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன், அந்த பாடத்திட்டத்துல இருக்கு. நீங்க அந்த பாடத்திட்டத்தை ரிவ்யூ பண்ணல, அவர் பண்ணத அதுல எங்கெங்க பண்ணிருக்காருங்கிறத பண்ணல. இல்ல அவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து மத சார்பின்மை அது இதுன்னு பேசுறீங்களே, நான் கேக்குறேங்க, நீங்க அவரை கைது செய்வீங்களா, அவரை நடவடிக்கை எடுப்பீங்களா? ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அது பாடு அது ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கும். நீங்க இன்னைக்கு இவ்வளவு மிரட்டல் உருட்டல் போட்டு அவர் அப்படியே பயம். இன்னைக்கு நான் என்ன ஒண்ணு சொல்றேன், இவங்க செட்டப் பண்ண ஆள் தான், அவரெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு அவர் அப்படியே பெரிய தீவிரவாதி மாதிரி கொண்டு போறது, அவ்வளவு பெரிய போலீஸ் போர்ஸ் அங்க போடுறது, அந்த டீச்சரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, எல்லாரையும் பயமுறுத்துறது. இனிமே அடுத்தது எவனுமே இது மாதிரி பண்ணக்கூடாது, எவனுமே இந்த மாதிரி ஸ்கூல்ல மோட்டிவேஷன் கிளாஸ் வைக்கக்கூடாது, அதுல எங்கேயுமே ஔவையாரை பத்தி பேசிடக்கூடாது, அதுல எங்கேயுமே திருவள்ளுவரை பத்தி பேசிடக்கூடாது, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துடக்கூடாது. இதுதான் இவங்களுக்கு வேணும் வந்து. இப்ப பாருங்களேன், நீங்க இந்த பழனிலையும் இதே இல்ல அதெல்லாம் நான் வந்தேன். நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க. அவங்களுக்கே எதிர்ப்பானது இந்த பழனியில வந்து முருகர் மாநாடு, முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு போட்டாங்க. அதுல உங்களுக்கு மாறுபட்டு கருத்து இருந்தாலும், அதுல சில பல இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அறிக்கையில அப்படின்னா, நாங்கள் வந்து பாடத்திட்டத்துல அதாவது ஹெச்ஆர்என்சி கீழ வர பள்ளிக்கூட இதுல வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல முருகரை பத்தியான அந்த லிட்ரேச்சர் பத்தி போதிப்போம். கந்த சஷ்டி அன்னைக்கு மாணவர்கள் வைத்து கந்த சஷ்டி கவசத்தை வைத்து பாட வைப்போம் சொல்லிட்டு அவங்க அந்த அறிக்கையில கொடுத்தத அவங்க கூட்டணி கட்சிகள் விசிகா, இதே திராவிட கழகம் எல்லாமே எதிர்க்கிறாங்களே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்துத்துவாக்கு அகேன்ஸ்ட்னா இதையே அவங்க பண்ண போறாங்க. அதாவதுங்க, இவங்க எப்பவுமே வைக்கிற மாதிரி வைப்பாங்க, எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க, கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டிக்ஸ். இது திமுக வந்து தொடர்ந்து பண்ற டாக்டிக்ஸ் இது. இதுல இப்ப என்னன்னா, இந்த கோவில்ல நாங்க ஃபர்ஸ்ட் கோவிலோட பணத்துல நீங்க ஸ்கூல் கட்டுனீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுக்குன்னா வேத பாடசாலை தான் கட்டலாம், தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா அத வந்து ஒரு கல்வி, அதுக்கான ஒரு ஸ்கூல் பள்ளி ஆரம்பிக்கலாங்கிற விஷயத்த இவங்க அப்படியே இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாரும் போற மாதிரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு, அது ஒரு தனியா இப்போ ஒரு லீகலா அதுக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் போகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நாளைக்கு கோர்ட்ல போய் சொல்றதுக்கு நாங்க அதுல இதை சொல்லித்தரோம் அதை சொல்லித்தரோம் நாளை சொல்லணும்ல. இப்ப நாங்க தேவாரம் சொல்லித்தரோம், தேவாரம்னு சொல்லி கொடுத்தா நம்ம திராவிட கட்சி திகாவோட கொள்கைக்கு, பெரியாரோட கொள்கைக்கு மாறுபடும், நம்ம கட்சியோட கொள்கைக்கு மாறுபடும் சொல்லி இதுல ஒரு தீர்மானமா போறோம். எல்லாமே ஆக்டிங்க, ஒரு தீர்மானமா போடுறோம்னு ஒண்ணு போட்டு அதுல தேவாரம் திருவாசகத்தை சொல்லிட்டு நாளைக்கு கேஸ் நடக்கையில போய் சொல்றது, நான் பாரு இங்க தேவாரம் சொல்லித்தரேன், இது திருப்புகள் சொல்லித்தரேன் அப்படின்னு. அதுவும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நடக்காது. ஆக்சுவலா நீங்க அதுக்காக மட்டுமே ஆரம்பிக்க வேண்டிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இவங்க பொதுவா ஆரம்பிச்சு அதுல சொல்லி தருவேன்னு சொல்றாங்க. அதே அங்க முரண்பாடு இருக்கு. அதை தனியா வச்சுட்டு பாத்தீங்கன்னா கூட இவங்க சொல்லி தருவாங்கிறீங்களா? சொல்லி தரமாட்டாங்க. இப்ப அதுக்கு 2 பேரும் உள்ள இருக்கவனே கேஸ் போடுவான், அதையும் நிறுத்துவாங்க. பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கான மதராசா பள்ளியில சொல்றாங்க, அது கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது. அதே மாதிரி நீங்க கவர்மெண்டே இந்துத்துவாவுக்கு, இந்துக்களுக்கு, இந்துக்களோட நடைமுறையை சொல்லி கொடுக்கறதுக்கு நடத்தலாம், ஸ்கூலு நடத்தணும். ஆனா இவங்க அது பண்றது இல்ல. இவங்க கோவில் காசு எடுத்து ஸ்கூல் பண்றேன்னு பண்ணி அதையும் காமனா எல்லாருக்குமான பொதுவான பள்ளின்னு சொல்றாங்க. அதுல இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி எடுப்பேன்னு என்னெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து பண்ண வேண்டியது எல்லாமே தப்பு. ஆனா அந்த தப்ப வந்து அவங்களுக்கு சாதகமா ஒரு கேஸுக்கும், அவங்க சாதகமா ஒரு அவங்க திராவிட கொள்கைக்கு இப்ப இத போடுறேன்னு ஒரு தீர்மானம் தான் போட்டிருக்காங்க, சொல்லி கொடுக்கல. இந்த தீர்மானத்தை எதிர்த்தே 4 பேர் பேசிட்டாங்க, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு விசிகே, இப்படி மாத்தி மாத்தி பேசினாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் ஸ்டே வாங்குவாரு, மொத்தமா நின்று போயிரும், இது நடக்காது, நாங்க பண்ணணும்னு இருந்தோம், அவன் போட்டான் இவன் போட்டான். ஏன் எல்லாம் உன் கூட்டணி கட்சி தான். எல்லாமே கண் துடைப்பாவே இருக்குமா? எல்லாமே கண் துடைப்பு தானா? திமுக எது பண்ணாலுமே ஒரு கண் துடைப்புக்கு தானா? இல்ல கண்டிப்பா கண் துடைப்பு தான். ஆக்சுவலா வந்து நம்ம நம்ம என்ன அதை சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா இதை சரியா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போல. அவங்க வந்து இப்ப இந்த மாநாடுங்கிறத வந்து உடனே இவன் கேட்கிறவன் சொல்றான்ல, திமுகலையும் மாநாடுலாம் நடத்துனாங்க, அவங்களும் சாமி. யாராவது ஒருத்தர் கும்பிட்டாவே அவங்க திமுக வந்து சாமிக்கு இப்ப செய்யறாங்க, அதை செய்யறாங்க. அதுக்கு ஒரு டீம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கோயில்ல
அவங்க சொல்ற அத்தனை தகவலுமே பொய்ங்க அதுல. ஆனா இருந்தாலுமே அத திருப்பி, 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 திருப்பி சொல்றதுக்கு ஒரு டீம் ஆஃப் பீப்பிள வச்சுட்டு, அதுல 2 டிஸ்கஷன் போடுவாங்க. எல்லா மீடியாவும் அவங்களோட தானே. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, யாராவது 2 பேர் இத எடுத்து இந்த சப்ஜெக்ட்ட இப்ப 4 நாளா இவங்க ஓட்டுறது வந்து இந்த மகாவிஷ்ணுவோட சப்ஜெக்ட்ட வச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கடைசியில பாருங்க இது ஒண்ணுமே நடக்காது. என்ன நடக்கும்? இனிமே எந்த ஸ்கூல்லயும் எதுவும் நடக்காது. அது ஒண்ணுதான். இப்ப இவ்வளோ வேலை பண்றதுக்கு காரணமே, மோட்டிவேஷன்ஸ் கிளாஸ் இனிமே ஸ்கூல்ல நடக்கக்கூடாது. அதுல நம்ம ஔவையார், திருவள்ளுவர பத்திலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லி எவனும் திருந்திறக்கூடாது. ஆக மொத்தம் எல்லாம் என்ன குடிகாரனா இருக்கணும், குடிச்சிட்டு இருக்கணும். கஞ்சா இவங்க இதெல்லாம் தானே இவங்களோட தொழிலுங்க. இதானேங்க இது. வேற என்ன பண்றாங்க இது? அதுக்கு தான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. இல்ல ரொம்ப அதிர்ச்சியான தகவல் சொல்றீங்க. ஏன்னா மாணவர்கள வந்து பயில்வித்து நம்ம வந்து முற்போக்காக மாத்தணும் அப்படின்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் அவங்க தரப்பிலிருந்து தராங்கன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.